முதல்ல மேசராசியிலிருந்து மீனராசி வரைக்கும் வரிசையாக பார்ப்போங்கிறது எல்லாருக்கும் அறிஞ்ச விஷயம்தான். முதல்ல மேசராசியினுடைய குரு பயிற்சி பலனை வந்து ஐயாட்ட கேட்ட ஆரம்பிப்போம். வணக்கம் ஐயா. வணக்கம். பார்க்கறதுக்கு முந்தி குருவை பற்றி 2 வரையில் சுருக்கம் வச்சுருக்கேன். அதான் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு காரகத்துவம் உண்டு. அந்த குரு கிரகத்துக்கு வந்து தனகாரகன் புத்திரகாரகன் பேர். தனகாரகன் புத்திரகாரகன். தனம் அப்படின்னா பணத்தை தரக்கூடியது. புத்திரம்னா குழந்தை. ஒரு ஜாதகருக்கோ ஒரு நபருக்கு வந்து பணத்தை தரக்கூடிய கிரகம் யாருன்னு கேட்டீங்கன்னா வேலை. அதனால அந்த குரு பயிற்சி ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம். அதேமாரி குடும்பத்தில் சுபகாரியம் நடத்துறது, கல்யாணம் நடத்துறது, குழந்தை பிறக்கிறது, இந்த மாதிரி வீட்டில் சுபகாரியம், மற்ற எல்லா சுபகாரிய வீடு பால் காய்ச்சல் எல்லாருக்குமே எனக்கு குரு பலம் இருக்கணும். இந்த குரு பலமோ குரு பார்வையோ இருந்தால் அப்போ அது எல்லாம் நல்லதாக நடக்கும். குரு பலம்ங்கிறது ராசியில் உட்காந்துருக்கிறது, பார்வைங்கிறது பார்வை. குரு பவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 பார்வைகள் உண்டு. 5, 7, 9 பார்வை. இது விசேஷமான பார்வை வந்து 5ஆம் பார்வையும் 9ஆம் பார்வையும் ரொம்ப விசேஷமானது. அதை விட முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வாரம் குரு வந்து உச்சத்துக்கு வர்றார். 12 வருஷத்துக்கு ஒரு தரம் குரு உச்சத்துக்கு வரும் கடகத்தில். அப்போ குரு பூச நட்சத்திரத்துக்கு வரும்போது குரு பூசிய யோகம்னு பேர், அது வேற விஷயம். அப்போ குரு உச்சத்துக்கு வரும்போது இந்திய பூமிக்கு எப்படி இருக்கு, இந்தியாவுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, இந்தியா வந்து புண்ணிய பூமின்னு பேர். இந்திய பாரத தேசம், இந்த பாரத தேசம் பரதக்கண்டம் அப்படின்னு பார்க்கறது புண்ணிய தேசம். இந்த புண்ணிய தேசத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய காலம் சொல்லி ரொம்ப பயங்கரமாக இருக்கிற மாதிரி தெரியுது. எரிபொருள் தட்டுப்பாடு, விலையேற்றங்கள் எல்லாமே இருக்கு. ஆனால் எல்லாமே மக்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. குரு அது தாங்கக்கூடிய சக்தியை கொடுப்பார். இதான் உண்மை. மேச ராசிக்கு முதல் ராசி மேசம். இந்த மேசத்துக்கு பலன் எப்படி இருக்கும் பார்ப்போம். அப்போ மேச ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா குருவான் வந்து எங்கே இருக்காருன்னா பாக்யாதிபதி. 9க்கும் 12 கூடிய குரு. அந்த 9, 12 கூடிய குருபவன் எங்கே இருக்காரு? ராசிக்கு 4ஆம் இடத்துல வருது. அந்த ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிற குரு என்ன செய்யணும்னா இடம் மாற்றத்தை கொடுக்கும். அரசு உத்தியோகமாக இருந்தாலும் சரி, தனியார் உத்தியோகம், இடமாற்றம் தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். அது குரு பார்வை வந்து 5ஆம் பார்வையை அவங்களுடைய அஷ்டமஸ்தானத்துக்கு வருது. அந்த அஷ்டமஸ்தானத்தை வர்றதுனால இத்தனை நாள் இந்த 7 சனியில் ஆரம்பத்தில் வாங்கின கடனை நிவர்த்தி பண்ணக்கூடிய பலன் ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதே மாதிரி குரு பார்வை 9ஆம் பார்வையாக விரயஸ்தானத்துக்கு இருக்கிறதுனால சுப விரயமாக வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது, படிப்பு செலவுக்கு செலவு பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு சுப விரயமாக ஆகும். அப்போ இந்த மேசராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி வந்து பெரிய அளவில் பாதிப்பை கொடுக்காது. கிட்டத்தட்ட ஒரு 70% ஒரு நன்மையான பலன் தான் கொடுக்கும். அந்த குரு என்ன யோகாதிபதி, மேசராசிக்கு யோகாதிபதியாக இருக்கிறதுனாலையும் பாக்யாதிபதியாக இருக்கிறதுனாலையும், பாக்யாதிபதி உச்சம் பெற்று இருக்கிறதுனால ஒரு நல்லமான ஒரு பலனை எதிர்பார்க்கலாம். சின்ன சின்ன இடங்கள் பிரச்சனைகள் வரும், அது நிவர்த்தி ஆகக்கூடிய காலமாக இருக்கும். மேசராசியை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு யோகமான காலம் தான் சொல்லலாம். 2வது பொதுவாக 12 ராசிக்குமே பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் பெரிய அளவில் கெடுதல் சிலாது. ஏன்னா குருபோட தானே உச்சத்திலிருந்து சந்தோஷமாக இருக்கார். குரு கிரகம் உச்சம் இருக்கும்போது எல்லாருக்குமே ஒரு மனிதன் நல்ல நிலையில் இருக்கும், எல்லாருக்கும் அள்ளி கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் குரு கிரகம் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உச்சத்துக்கு வருது. அதனால யோகமான பலம். அதோட என்ன கேட்டீங்கன்னா குரு பார்வை வந்து பார்த்தீங்கன்னா சனி கிரகத்துக்கு பார்வை உள்ளது இந்த வருஷம். அதெல்லாம் நல்லா இருக்கும். மேச ராசிக்கு யோகமான பலன்லாம் பரிகாரத்தில் மொத்தமாக அந்த 12 ராசிக்கு தனித்தனியாக ஒரு ஸ்லாட்டில் சொல்லி நிச்சயமாயா. காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசி மேசராசிக்கு ஒரு 70% சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம்.